நீ நான் காதல் சீரியலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அனுவோட மனசை எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவும் ஆகாஷும் ஏதேதோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ இப்போ அனுவோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பெட்டியெல்லாம் பைக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு கட்டாமல் அவங்க மட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அது கீழே விழுவ போது உடனே ஆகாஷும் நம்ம ராகவும் போயிட்டு அந்த பெட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுவோட அப்பா அம்மா வெளியில் பார்க்குறாங்க. இவங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் கட்டுங்க, நீங்கள் சொன்னால் நானே கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டபுள் மீனிங்கில் பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம ஆகாஷ். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் அப்படியே வராங்க. எதுக்குடா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழாவாம். ஸோ இந்த மாதிரி கிராமங்களை வச்சு எபிசோட்ஸை ஓட்டும் பொழுது கண்டிப்பாக திருவிழாவாக கொண்டு வந்துடுறாங்கப்பா எல்லா சீரியல்லையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரியல்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ காப்பு கட்டுறாங்களாட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த 2 பசங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பாட்டி இவங்களும் என்னோட பேரன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் காப்பு கட்ட சொல்கிறாங்க. இதை பார்க்குற அபி போயிட்டு இல்லை அவங்களாம் இந்த ஊருக்காரங்களே இல்லை, அவங்களெல்லாம் காப்பு கட்டாதீங்க, அவங்கள இந்த ஊரை விட்டு போக சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா வம்பிழுக்கிறாங்க. ஆனால் பாட்டி சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க எங்களோட தூரத்து சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு ஏதோ போய் சொல்லி காப்பு கட்ட வச்சிட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஆள்கிட்ட வட்டி பணம் கொடுக்கறதுக்காக போகிறாரு. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களோட கடையை அபகரிக்கணும் அப்படிங்கிறது தானே திட்டம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகவே பேசிட்டு வட்டி பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அணுவுக்கும் பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கும் இன்றைக்கே நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா தாத்தா வானவராயனுக்கு தெரிய வருது. நேராக போயிட்டு பார்த்திங்கன்னா ஆகாஷுக்கிட்டேயும் ராகவுக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு நான் இப்போவே போய் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திமிரிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரை சமாதானப்படுத்தி நான் அந்த அபிகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.